So the main problem is not getting your job, is getting your first job. ஸோ நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அப்ஸ்கில்லிங் ஆகுறாங்க. பட் ஆனால் எந்த இன்டர்வியூ கோச்சும் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. எந்த கம்பெனிலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாட்டேங்குது. அப்படின்னு நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எதுவும் அன்ரியலிஸ்டிக் திங்க் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ரோட் மேப் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எய்தர் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணணும், ஒரு டெஸ்டர் ஒரு டெவலப்பர், எனிதிங் எது நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஃபஸ்ட்டு ஜாபை கன்ஃபார்மாக வாங்கிட முடியும். பட் இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் எனக்கு ஷார்ட்கட்டாக வேணும், ஷார்ட்கட் தேவை அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யர் டைம் பை ஸ்பெண்டிங் திஸ். ஸோ that much confident which I have, பிகாஸ் என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஹாய், ஐம் பவித்ரா. நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். அண்ட் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ டு கெட் இன் டு யர் ட்ரீம் ஜாப். ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷர் 3 phase உங்கள் ஜேர்னியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் upskilling, getting the interview calls and cracking the job interview. நான் ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் ஃபேஸுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்ஸ்கில்லிங் பண்ணதுக்கப்புறம் கெட்டிங் த இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டெப் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஆர்ட், அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வரும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் ஜாப் இன்டர்வியூ கிளியர் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இன் 2024 நிறைய பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 people இல்லை 200 people அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேருக்கு தான் ஜாபே கிடைக்குது, ரைட்? ஸோ அப்போ அந்த 5 people நீங்கள் எப்படி ஆகலான்றது தான் நான் இந்த ஹோல் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 100 people வந்து அப்ஸ்கில்லிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க லைக் ஏதோ ஒரு டுட்டோரியல் எடுத்திருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு பெய்டு கோர்ஸ் எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதில் ஒரு 60 people தான் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஒரு குட் இன்ஸ்ட்ரக்டரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சரி இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, லைக் யூடியூப்ல லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, ரைட்? ஸோ இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இட் டசன்ட் ஹாவ் எனி வெரிஃபிகேஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இருக்கா அப்படின்லாம் வெரிஃபை பண்ணுறது இல்லை யூடியூப். ஸோ அதனால யார் வேணாலும் படிச்சுட்டு அதை சொல்லி கொடுக்கலாம் யூடியூப் மூலிமா. ஸோ இப்போ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்து நீங்கள் படிக்கலாம். they will also teach you very nicely. பட் த திங் என்ன உங்களுக்கு இங்கே ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் செலக்டிங் த இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் த ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்லேருந்து அவர் ஒருத்தவங்க சொல்லித்தராங்க, அவங்க சொல்லித்தரதும் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா யூ செலக்ட் தெம். பிகாஸ் யூ ஆர் நாட் ஒன்லி அப்ஸ்கில்லிங், நோ ஹவு டு கெட் அ ஜாப். ஸோ அவங்க எப்படி ஒரு ஜாப் வாங்கணுன்றதையும் அவங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதனால ப்ளீஸ் ஃபாலோ தெம். லைக் ஸோ எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் தட் இஸ் அக்யூர் ஜாப்ஸ். ஸோ இது வந்து டெல்லி ஐஐடி அலுமினிஸ்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ அவங்க எல்லாரும் வந்து Tier 2 அண்ட் Tier 3 வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அப்ஸ்கில்லிங் பண்ண வச்சு அவங்க எல்லாரையுமே ஒரு நல்ல ஜாப்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் அவங்க சொல்லி தராங்க. ஸோ இவங்க வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அண்ட் ஆல்சோ வந்து டிப்ளமோ கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உள்ள போய் நல்லா கரெக்டாக பாருங்கள். அண்ட் கோர்சஸ்ல எப்படி அவங்க சொல்லி தராங்க அப்படின்னா, நாட் ஒன்லி லைக் தியரிட்டிக்கலாக அப்படி கொண்டுட்டு போகாமல் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அப்படி வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்யூப் பண்ணி ஒரு நல்ல ஜாபை அவங்களுக்கு வாங்கி தராங்க. ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட்ன்ட்டு ஒன்று இருக்கும், கரெக்டாக? ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ரெஸ்யூமே எப்படி பண்ணணும், லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும், ஆப்டிடியூட் செக்ஷன்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்ட் ஒரு மென்டரை வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணதும். பிளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படின்னு அவங்க எதுவுமே கிளைம் பண்ணலை. பட் அவங்க எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஜாப் வாங்குறதுக்கு என்னென்னலாம் தேவையோ, லைக் அப்ஸ்கில்லிங், ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸ் அண்ட் 24/7 டவுட் கிளியரிங் செக்ஷன், லைவ் செக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு பர்சனலைஸ்டு மென்டர்ஸ், எப்படி ரெஸ்யூமே பில்ட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் ப்ரொவைடட் ஒரு 400 கம்பெனிஸ் வந்து இவங்க கூட டைப்ல இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நமக்கு இப்போலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லி கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் தான் டெடிகேட்டடாக படித்து நீங்கள் ஜாப் வந்து வாங்கணும்.
ஸோ அவங்களோட வெப்சைட்ல நான் வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்க பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லிஸ்ட்டுமே அங்கே இதில் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட லிங்க்டின் டீட்டெயில்ஸ், எங்கே படிச்சிருந்தாங்க, எங்கே இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஆக்சுவலாக நான் வந்து நான் அதில் ஆக்சுவலாக வந்து ரேண்டமாக வந்து எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகா ஒருத்த எடுத்தேன். லைக் அவங்க வந்து ஆக்சுவலா பிஎஸ்சி தான் படிச்சிருந்தாங்க, பட் டேட்டா அனலிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க இதுல வந்து பார்க்கும்போது அக்யூ ஜாப்ஸ் வந்து அவங்க படிச்சு அங்கிருந்து படிச்சுதான் அவங்க வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சௌரவ் பார்த்தேன். ஸோ சௌரவ் மசூதார் வந்து ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிடெக் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்ல 3 years இருந்திருக்காரு. இப்போ எஸ்டில வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அவருமே வந்து அக்யூ ஜாப்ஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்ராவ் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தா அவர் பிடெக்ல ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனில இருந்தாரு. இப்போ வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா போயிருக்காரு. ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்து நான் வெரிஃபையும் பண்ணேன். ஸோ நீங்களும் போய் பாருங்க, எல்லாமே பார்த்துட்டு வெரிஃபை பண்ணுங்க. முடிஞ்சா அவங்க கூட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே படிச்சு அவங்க ஒர்க் வாங்கியிருக்காங்கன்னா அவங்கள முடிஞ்சா நீங்க கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி அப்படின்றலாம் கேளுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ரொம்ப டெடிக்கேட்டடா எனக்கு வந்து ஒரு கரிக்குலம் இருந்தா கரெக்டா இருக்கும், ஒரு பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சா மட்டும் இதுல போய் நீங்க செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இதுல வந்து டெமோ செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெமோ செக்ஷன் போய் பாருங்க. அவங்க லைவ் செக்ஷன் எப்படி சொல்லி தராங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ரோல் பண்ணுங்க. ஸோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் கோ. இப்போ நிறைய பூம் ஆயிட்டு இருக்குல்ல, லைக் வந்து பவர் பிஐ இல்லைன்னா டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு 100 rupeesல 99 rupees ஒர்க் ஷாப்ல ஒரு 3 hoursலயே வந்து ஒரு ஹோல் பவர் பிஐஏ உங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்லாம் வந்து நிறைய ஸ்கேம் அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ட்ராப்ல எல்லாம் வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ இப்போ அரௌண்ட் அந்த 100 பீப்புள்ல ஒரு அரௌண்ட் 40 பீப்புள்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்டயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்லயோ மாட்டி ட்ராப் ஆயிட்டு ஸோ தே வில் டிமோட்டிவேட்டட், ஸோ தே வில் கிவ் அப் ஆல்சோ. ரைட்? ஸோ யூ ஷுட் ஹாவ், ஸோ நீங்கள் ஒரு 60%, நான் சொன்ன 60%ல இருக்கணும். ஒரு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி யூ ஷுட் நோ வாட் இஸ் கிரெடிபிலிட்டி அண்ட் அவுட்கம் ஃப்ரம் த ரியல் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து 60 பீப்புளில் நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர் எடுத்து நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரைட்? அவங்க சொல்லிக் கொடுக்கறது அப்படியே கோர்ஸ் ஆகட்டும் இல்லை டுட்டோரியல் ஆகட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரைட்? பட் இதில் ஒரு 20 பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க, எந்த ப்ராஜெக்டும் பண்ண மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. தே ஜஸ்ட் ஃபாலோ தெம். ரைட்? அப்படி இல்லாமல் ஒரு ரியல் டைம் ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ். ரைட்? அப்போ ஒரு 2 to 4 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணி பார்த்தா தான் யூ வில் பி ஒன் அமௌங் தட் 40 people. ஸோ இதில் ஒரு 20 people ஃபெயில் ஆயிடுவாங்க அண்ட் 40 people will proceed to the next level. ஸோ இந்த 40 people அப்ஸ்கில்லிங்கும் பண்ணியிருப்பாங்க அண்ட் நிறைய 2, 3, 4 ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க. ரைட்? பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸே வராது அண்ட் அவங்க இன்டர்வியூவும் நிறைய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்களுக்கு வரவே வராது. நிறைய இடத்துல ரிஜெக்டாக ஆவாங்க. ஏன்னு சொல்லுங்க? பிகாஸ் அங்கே மிஸ் அவுட் ஆகுறதுனா ஆர்ட் ஆஃப் ஷோயிங். ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜோன் சொல்லுவாங்க. ரைட்? ஈவனும் நம்ம நிறைய படிப்போம், நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி பார்ப்போம், பட் அங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆர்ட் ஆஃப் ஷோயிங். ஸோ எப்படி நம்மளோட ஒர்க்கை ஷோ பண்ணுறதுன்ற ஒரு ஆர்ட் நமக்கு கற்றுக்கணும். ரைட்? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ATS ரெசுமே, அண்ட் செகண்ட் ஒன் போர்ட்ஃபோலியோ, தேர்ட் ஒன் LinkedIn. ஸோ ATS ரெசுமே அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ எல்லா கம்பெனிலையும் மேனுவலாக வந்து ஃபில்டர் அவுட் பண்ண மாட்டாங்க. அது வந்து எல்லாமே ATS மூலயமா தான் ஃபில்டர் அவுட் ஆகியே வரும். ஸோ உங்கள் ரெசுமே ATS வச்சு ஃபில்டர் அவுட் ஆகி வரணும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெசுமேவை பில்ட் பண்ணணும், உங்கள் ப்ரொஃபைலை. ரைட்? எப்படி ஒரு ரெசுமே வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். செகண்ட் ஒன், டைனமிக் ரெசுமே. டைனமிக் ரெசுமேனா அஃப்கோர்ஸ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் ரெசுமேல நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் காட்டலாம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுறதுக்கே. ஸோ அதனால அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் வில் ஹாவ் அ ஐ ஆன் யூ. ரைட்? ஸோ எப்படி ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம டிசைன் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனி நம்மளை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் கமெண்ட் லைக் ஐ நீட் போர்ட்ஃபோலியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்ற பட்சத்தில் ஐ வில் டூ இட் ஃபார் யூ.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் GitHub. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருப்போம், அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கேயாவது நம்ம லான்ச் பண்ணணும். அப்போ தான் ரெக்ரூட்டர்ஸோ இல்லை கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர்ஸோ வந்து நம்ம ஒர்க்கை பார்க்க முடியும், ரைட்? உங்கள் கோடோ இல்லை இப்போ நான் ஒரு இன்டர்வியூவர் அப்படின்னா நான் இன்னொருத்தவங்களோட கோடை வந்து எங்கே போய் பார்ப்பேன்? GitHubல போய் பார்ப்பேன். ஸோ யூ ஷுட் ஹாவ் GitHub ப்ரொஃபைல். ஸோ எப்படி ஒரு ப்ராப்பர் GitHub ப்ரொஃபைல் நம்ம வச்சுட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு ப்ராப்பராக ஒரு சீரீஸாகவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். இட் அரௌண்ட் 100 minutes தான். ஸோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் யுவர் 100 minutes அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட். ஸோ தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் LinkedIn. ஸோ ஒரு LinkedIn ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், லைக் கஸ்டம் URL வைக்கணும், அண்ட் தென் யூ ஹாவ் அப்லோட் எஜுகேஷன், அந்த என்ரோஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்கில்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணணும், ப்ரொஃபைல் விசிபிலிட்டி வச்சுருக்கணும், அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் வச்சுருக்கணும். இது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். எப்படி ஒரு ஜாப் அப்ளை பண்ணலாம் LinkedInல, எப்படி வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து ரெஃபரல் கேட்கலாம், எப்படி வந்து ஜாப் ஓப்பனிங் இருக்கான்னு கேட்கலாம், இன்னொருத்தவங்களை எப்படி ஹெல்ப் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் வீடியோ, கைண்ட் ஆஃப் ஒரு சுப்ரீம் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். நீங்கள் இதில் ஒரு 10 மெம்பர்ஸில் வந்துடுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஜாப் வந்து வாங்குறது, நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகிட்டீங்கன்னா எப்படி உங்கள் ஜாப் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து Geek for Geeks, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து. ஸோ யூ ப்ரிப்பேர் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கேட்ட பாஸ்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டொமைன் நாலேஜும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்களோ அந்த டொமைன் நாலேஜும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஓரியன்டாகவும் நீங்கள் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஐ ஷேர் த சயின்டிஃபிக் அப்ரோச், எப்படி வந்து ஒரு ஜாப் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹோல் ரோட் மேப்பே நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்லெஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் திருப்பி இந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ ஆக்ஷன் ஐட்டம். ஒரு ஆக்ஷன் ஐட்டமும் யூ ஜஸ்ட் note it down and work over it. So start working today onwards on action item. So if you have any questions, please comment box la vandu pin pannunga. I definitely help you on that. I hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் and ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். So please like this video and share this to your friends. So show your love to them. If you're new to this channel, please do subscribe and give your comment like I'm newly subscribed. So I send you a special hook to you. Keep learning and keep exploring. All the best.